ஹாய் ஆல். இன்னைக்கு உங்க எல்லாத்து கையிலயும் ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோவோட எண்ட்ல அந்த கிஃப்ட் என்னன்னு உங்களுக்கு புரிய வருங்க. சோ நீங்க இப்போ உங்க வாழ்க்கைய ரொம்ப போரிங்கா ஒரு இயந்திரத்தன்மையா இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா இந்த புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது என்ன புக்னு பார்க்கலாமா? த பிரசன்ட் டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் எழுதுனதுங்க. இந்த புக்ல ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம லைஃப எப்படி என்ஜாய் பண்ணி வாழலாங்கிற ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்லியிருக்காருங்க. அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கிறப்போ நம்ம வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே மாறிடுங்க. இந்த ஆத்தர் நம்ம மறந்து போன நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்காருங்க. முக்கியமா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ பத்தி சொல்றாருங்க. நம்ம ஒரு ஒர்க் செய்யறப்போ ஃபுல்லி என்கேஜ்டா, ஃபுல் ஃபோக்கஸோட, கான்சென்ட்ரேட்டடா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது பெர்ஃபெக்டான ரிசல்ட் தாங்க கொடுக்கும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யறப்போ நம்மளுடைய மைண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்யுங்க. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்டா இருந்தாலும் அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க. Being in the present moment means focusing on what is happening right now. இப்ப பாஸ்ட் பத்தி என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்ட் இஸ் ஜஸ்ட் லைக் எ ட்ரீமுங்க. நம்ம காலையில எழுந்ததுமே இது வெறும் கனவுதான்ட்டு நம்மளுக்கு ஒரு விழிப்பு வந்து நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுறோங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை இருக்கணும்னு சொல்றாருங்க. நம்ம கடந்த கால வாழ்க்கையில நிறைய பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு வந்திருப்போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலத்துல அனுபவிச்ச வேதனைகள், தோல்விகள் இது எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக வந்திருக்குங்க. சோ நம்ம பாஸ்டுக்கு போய் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பிரசன்ட் மொமெண்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கல கண்டிப்பா நம்ம இந்த நிமிஷத்துல ஒரு முழுமையா நம்ம வாழ முடியுங்க. ஒரே மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சேம் மிஸ்டேக்ஸ ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ தட் அது ஒரு லூப் மாரி கன்டின்யூ ஆயிட்டே இருக்குங்க. நம்ம ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மிஸ்டேக் என்னன்ட்டு நம்ம அதை மாத்திக்கிட்டாலே போதுங்க. அந்த லூப்ப நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். சோ இவரு இன்னொரு முக்கியமான கான்செப்டே சொல்ல வராருங்க. சில விஷயங்கள நம்ம கத்துக்கிட்டாலும், சில விஷயங்கள நம்ம லெட் கோ பண்ண பழகணுங்க. அதாவது கடந்து வர பழகணுங்க. சோ அது ஒரு பொருள் சார்ந்த இழப்பா இருக்கலாம். இல்ல ஒரு பெர்சன் உங்க கூட பிசிக்கலா இல்லாம இருக்கலாம். சோ அது ஹேப்பன்ஸ். அத நம்ம மாத்த முடியாது. சோ அதிலிருந்து நம்ம கடந்து வர்றதுக்கு ஒரு எனர்ஜி வேணுங்க. தி ஃபேமஸ் நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் ஜில்போல் டெய்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 90 செகண்ட் தியரி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த தியரியில அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எந்த மாதிரியான ஒரு பேட் எமோஷன்ஸாக இருந்தாலும், அது கோபம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, ஏதாவது ஒரு இழப்பு எப்படி இருந்தாலும் அது நம்மளுடைய பிரெயின் நர்வ்ஸ்ல 90 செகண்ட்ஸ் தான் இருக்குமாமாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மனம் என்ன பண்ணும்னா, அதை மிகைப்படுத்தி, ஒரு கற்பனைப்படுத்தி திரும்ப திரும்ப அதனுடைய காட்சிகளை கொண்டு வந்து அது நமக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாருங்க. சோ நம்ம அந்த 90 செகண்ட்ஸுக்கு மேல நம்மளுடைய மைண்ட நம்ம கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையில இருந்து நிச்சயமா மீண்டு வர முடியுங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர பத்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, சோ உங்களுக்கு இந்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ங்கிறது ஒரு கிராமர் மாரி இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த கான்செப்ட்ஸ் வந்து லைஃப்க்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட்ஸ்ங்க. நம்ம வேற எந்த கான்செப்ட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்ல நம்ம கிளாரிட்டியா இருந்தா தாங்க நிச்சயமா நம்மளால அடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். சோ ஃபியூச்சர பத்தி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மோரோவர் நம்ம ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ண முடியலைன்னாலும், ஃபியூச்சர பத்தின ஒரு ப்ராப்பரான பிளானிங் நம்மளுக்கு வேணுங்க. கரெக்டான பிளானிங் இருந்தாதான் நம்மளோட ஃபியூச்சர் வந்து நல்லா பிரைட்டா இருக்குங்க. சோ நம்மகிட்டயே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எந்தெந்த மாதிரியான growth அச்சீவ் பண்ணியிருப்பீங்க? எந்தெந்த மாதிரியாக நீங்க உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆயிருப்பீங்கன்னு கேட்டா, நமக்குள்ள ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் தாங்க கிரியேட் ஆயிருக்கும். பட் இதுவே இந்த கொஸ்டினை இப்படி கேட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்மளுடைய மைண்ட் டக்கு டக்குன்னு அதுக்கு உண்டான ஆன்சரை ஜெனரேட் பண்ணி காமிக்குங்க. சோ எப்பவுமே நம்மளுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டியா தாங்க நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை காமிச்சு கொடுக்கும். அது எப்பவுமே ஃபியூச்சர பத்தின ஒரு பயம் அதை உருவாக்கிட்டே இருக்குங்க. சோ அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அந்த பயம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. எதுவுமே நம்மளுக்கு நடக்காது. கற்பனை பண்ணி 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 தேவையில்லாம நம்மளுடைய ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரேட் ஆயிட்டே இருக்குங்க. சோ நம்ம எப்படி பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்றது? சோ கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இது வந்து ஒரு
ஒரு சவாலான விஷயமாக இருந்தாலும் பை பிராக்டிஸ் நம்ம இதை கொண்டு வர முடியுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மார்னிங் டைம்ல ஒரு அமைதியான இடத்துல ஒரு 10 மினிட்ஸ் நீங்க உங்களுடைய மூச்சு காத்த உள்ள போயிட்டு வர்றதையும் வெளியில வர்றதை மட்டும் நல்லா கவனிச்சீங்கனாலே உங்களுக்குள்ள அந்த அமைதியை உணர முடியுங்க. கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கே அது பழகிரும். பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்துருங்க. இந்த ஆத்தர் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் ஓகே சுபா. ஆனா இதெல்லாம் எப்படி நம்ம ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமான்ட்டு நீங்க கேக்குறீங்களா? கண்டிப்பா நான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான தயக்கம் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் அமேசிங்கா இருக்குங்க. நீங்க பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்துட்டு உங்க லைஃப்ல எப்படி சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிப்ஸ் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இத எப்படி நம்மளுடைய பிசினஸ்க்கும், ஒரு ஃபினான்ஷியலா ஒரு ப்ராப்ளம்க்கும் நம்ம எப்படி இதுலருந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஒரு செல்ஃப் அனலைசிஸ் சார்ட் ஒண்ணு பிரிப்பேர் பண்ணணுங்க. நம்மளை செல்ஃபா அனலைசிஸ் பண்ணி பழகிக்கணுங்க. நம்ம உட்கார்ந்து நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான சொல்யூஷனுக்கு ஒரு ஈஸியான வே என்னன்னா, நம்ம எழுதணும். நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ங்கிறது ஜஸ்ட் நம்ம லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறத நீங்க எழுதணும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்னன்னு நீங்க எழுதுங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு? ஸோ எல்லாமே நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 2ஆ டிவைட் பண்ணுங்க. வாண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன், டோன்ட் வாண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ள கொண்டு வாங்க. வாண்ட்ங்கிற செக்ஷன்ல நம்மளுடைய கெரியர் குரோத்துக்கு என்னென்னலாம் தேவை? நம்ம என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாங்க. ஸோ டோன்ட் வாண்ட்ல நீங்க உங்களுடைய டைமை எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம எது எதுலலாம் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சார்ட்டை நீங்க மெயின்டைன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தட் நீங்க பர்டிகுலரா எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்கன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. பெரிய பெரிய அச்சீவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி, அவங்க எந்த இடத்துல அதை சேஞ்ச் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க அதை மாற்றி அமைக்கிறதுனால தாங்க, பெரிய பெரிய அசாதாரண விஷயத்தையெல்லாம் ரொம்ப ஈஸியா செய்யறாங்க. ஒரு கோல் செட் பண்றதா இருக்கட்டும், அத ப்ராப்பரா நம்ம அதை அலைன் பண்ணி எதுக்கு நம்ம பிரியாரிட்டீஸ் குடுக்கணும், எதுக்கு பிரியாரிட்டீஸ் வேண்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அத ரியல் லைஃப்ல கன்சிஸ்டன்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணையில கண்டிப்பா உங்களுடைய பிசினஸ் ரீதியான ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ்க்கும் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்குங்க. ஸோ நம்ம எந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், நம்ம நிகழ்காலத்துல இக்கணத்துல நம்ம வாழாததுனால, நம்மளுக்கு நம்மளுடைய பாடியும் கம்யூனிகேட் பண்ற அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நம்மளுடைய பாடி நம்மளுடைய மைண்டுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு தாங்க இருக்கு டெய்லியுமே. பசி வந்தா சாப்பிட சொல்லுதுங்க, தாகம் எடுத்தா தண்ணீர் குடிக்க சொல்லுது. ஸோ நெறைய அதனுடைய தேவைகள நம்மளுடைய மைண்ட் மூலியமா அந்த பாடி சொல்லிட்டு தாங்க இருக்கு. பட் நம்மளுடைய மைண்ட் தான் நம்ம கண்ட்ரோல் இல்லையாச்சே! நம்ம மைண்ட் தான் எங்கேயோ எப்பவோ நடந்தத வச்சுட்டு இருக்கிறதா, அதனால நம்மளுக்கு வந்து இப்ப பிரசன்ட் மொமெண்ட்ல நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்ல வருதுங்கிறத நம்மளால ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியலைங்க. ஸோ இந்த பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ் ஹெல்த்துக்கும், பிசினஸுக்கும் ஓகே. ஆனா எப்படி ரிலேஷன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி நம்ம அங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறீங்களா? கண்டிப்பா முடியுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்போ, நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயோ, வீட்ல உள்ளவங்ககிட்டயோ அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல ஃபேஸ் பண்ண எமோஷன்ஸ எல்லாம் ஷேர் பண்ணணும்ன்ட்டு வருங்க. பட் ஆனா வீட்ல இருக்கிறவங்க ஜென்ரலாவே ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அத இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அந்த குழந்தை ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்காம, அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டா நம்ம இல்லாம போயிருவோங்க. பட் இதுவே இந்த சிச்சுவேஷன்ஸ இப்படி ஹேண்டில் பண்ணி பார்க்கலாங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு வர்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. அந்த இடத்துல என்னால வின் பண்ண முடியல. ஸோ அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆஸ் அ பேரண்டா இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ்ல நம்ம இருந்தா மட்டும் தாங்க இத நம்ம செய்ய முடியும். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, உன்னால வந்து கண்டிப்பா முடியும். இந்த வயசுல நீ ஸ்டேஜ் ஏறி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படிங்கிறதே நிச்சயம் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படிங்கிற ஒரு 2 லைன் சொல்லி பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க மைண்ட்ல ஒரு பெரிய என்கரேஜ்மென்ட் கிடைச்சு, நெக்ஸ்ட் அவங்க இன்னுமே வந்து அதிகமான எஃபோர்ட் போட ஆரம்பிச்சுருவாங்க.
இந்த மைண்ட் எப்பவுமே அந்த நெகட்டிவிட்டி தாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும். எப்பவுமே ட்ரிகர் பண்ணும். வெளியில இருக்கிற சிச்சுவேஷன் மூலியமா நமக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டிய ட்ரிகர் பண்ணிட்டே இருக்குங்க. பட் நம்ம எப்போ மைண்ட கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிறோமோ, அப்ப கண்டிப்பா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம தீர்த்துக்க முடியுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வீணை இருக்குன்னா, அந்த வீணையினோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எப்படி பேலன்ஸ்டா கனெக்ட் ஆயிருக்கோ, அது ரொம்ப டைட்டா கனெக்ட் ஆயிருந்தாலுமே, அது நல்ல இசை குடுக்க முடியாதுங்க. ரொம்ப லூஸா கனெக்ட் ஆயிருந்தாலும் கழண்டு விழுந்துரும். பட் எப்போ பேலன்ஸ்டா கனெக்ட் ஆயிருக்கோ, அப்ப கண்டிப்பா அது ஒரு நல்ல இசைய குடுக்க முடியுங்க. அதே மாரி தான் ஒரு பெர்சனுக்கு பேசிக்கலா அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். பிசினஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மென்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இப்படி எல்லாத்துலயுமே வந்து பேலன்ஸ்டா இருந்தா மட்டும் தான், அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு முழுமையான வாழ்க்கையா, ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க உங்களுடைய பாஸ்ட்ல யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள யாராவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பாஸ்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. இப்ப யாரும் நம்மள ஹர்ட் பண்ணல. ஸோ அது எல்லாமே மறந்துட்டு, நம்ம பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம வாழ்றப்போ, கண்டிப்பா நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணி கிளியர் பண்ண முடியுங்க. இதுக்குண்டான கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்குங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான அன்புக்கு ஏங்குறவங்க தான். ஸோ நம்ம இதுவரைக்கும் ஒரு ரிசீவர் மைண்ட் செட்ல வாழ்ந்திருப்போம். இனிமேல் வந்து ஒரு கிவிங் மைண்ட் செட்ல நம்ம வாழ ஆரம்பிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க நம்புனீங்கன்னா, கீழ கமெண்ட்ஸ்ல "ஐ என்ஜாய் லிவிங் இன் த பிரசன்ட்ன்னு" டைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்க்ரோல் பண்றதுக்கு முன்னாடி, நான் என்ன கிஃப்ட் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிரசன்ட் இஸ் த ஒன்லி கிஃப்ட் வி ஆர் கிவிங் டூ அவர்செல்ஃப்ங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் ரீல் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க லேக் ஆகுறீங்க? என்னென்ன மாரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பாஸ்ட்ல பண்ணோம்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணி, நம்ம அனலைஸ் பண்ணி மாத்திக்கிறப்போ, கண்டிப்பா வி கேன் கிரியேட் த பெட்டர் ஃபியூச்சர். நடந்ததை எண்ணி ஒருபோதும் வருந்தாதே. இப்பொழுது நடக்கவிருக்கும் நிகழ்காலத்தில் உன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்து. இனி நடக்கப் போவதையும் உயர்ந்ததாக மாற்றித் தருகிறேன் என்று இறைவன் கூறுகிறார்.